நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள வெண்ணந்தூர் கிராமத்தை சேர்ந்த 45 வயது பெண் கடந்த 25ஆம் தேதி சேலத்தில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வருவதாக கூறி சென்றவர் மாயமானார். புகாரின் பேரில் சேலம் டவுன் காவல் நிலைய போலீசார் அந்த பெண்ணின் செல்போன் நம்பரை வைத்து அவருடன் கடைசியாக பேசியிருந்த சேலம் கோரிமேடு தாமரை நகர் பகுதியைச் சேர்ந்த பூண்டு வியாபாரி கனகராஜை பிடித்து விசாரித்தனர். இதில் அந்த பெண் மாயமான வழக்கில் திடுக்கிடும் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. ஊராக பூண்டு வியாபாரம் செய்து வந்த கனகராஜ் வெண்ணந்தூர் சென்ற போது அந்த பெண் தனது செல்போன் நம்பரை கொடுத்து பழகியுள்ளார். இருவரும் ஏற்காடு மற்றும் கொல்லிமலைக்கு சென்று உல்லாசமாக சுற்றித் திரிந்த நிலையில் தனது காதல் வாழ்க்கை குறித்து வெல்டிங் பட்டறை நடத்தி வரும் தனது கூட்டாளி சக்திவேலுவிடம் தெரிவித்துள்ளார் கனகராஜ். கூட்டாளி சக்திவேல் யோசனைப்படி கடந்த 25ஆம் தேதி கனகராஜ் அந்த பெண்ணை செல்போனில் தொடர்பு கொண்டு சேலத்திற்கு வரவழைத்துள்ளார். அவரை அழைத்துக் கொண்டு ஏற்காடு மலையடிவாரம் செக்போஸ்ட் பின்பக்கம் இருக்கும் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு சென்றுள்ளார் கனகராஜ். அவர்களை கூட்டாளி சக்திவேலுவும் பின்தொடர்ந்து சென்றுள்ளார். காதலர்கள் இருவரும் காட்டுப்பகுதியில் தனிமையில் இருந்தபோது அங்கு சென்ற சக்திவேல் அந்த பெண்ணிடம் அத்துமீறியுள்ளார். அவருடன் சண்டையிட்டு தப்பிச் செல்ல அந்த பெண் முயன்ற நிலையில் கனகராஜ் சக்திவேலுவுடன் சேர்ந்து அந்த பெண்ணை கொடூரமாக தாக்கி பலாத்காரம் செய்து கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த பெண்ணின் கழுத்தில் கிடந்த கவரிங் செயினை தங்கம் என நினைத்து கழற்றி எடுத்துக்கொண்டு சடலத்தை அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் வீசிவிட்டு தப்பிச் சென்றது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கனகராஜ் இதுபோல ஏராளமான பெண்களிடம் பழகி வந்தது செல்போன் தொடர்புகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் கூட்டாளி சக்திவேலுடன் சேர்ந்து கனகராஜ் இதுபோன்று வேறு ஏதும் கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு உள்ளாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ் மற்றும் வேல்ராஜ்.